இன்னுயிரே இன்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். இன்னுயிரே கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண்ணாக என்னாலும் காத்திடுவார், கண்ணாக என்னாலும் காத்திடுவார். இன்னுயிரே இன்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார், திகையாதே. தோள் மீது உன்னை தாங்கி நடத்திடுவார், தோள் மீது உன்னை தாங்கி நடத்திடுவார். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் நான் எதுக்கு பயப்படணும்? ஏன்னா என் கூட தான் ஒரு பெரிய துணையாளர் இருக்கிறாரே அப்படின்னு நம்ம எல்லாருமா நம்ம சந்தோஷப்பட்டு ஒரு தனி பெருமை நமக்கு அதில் வேணுமா குட்டீஸ்? இந்த உலகத்தில் நம்ம பெருமைப்படுற விஷயங்கள் நிறையா இருக்குது. நம்மக்கிட்ட நிறைய பொருள் இருக்குது, நிறைய செல்வம் இருக்குது, என்கிட்ட இது இருக்குது, உங்ககிட்ட இல்லாதது என்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம என்ன பண்ணிக்குவோம், நிறைய பெருமைப்பட்டுக்குவோம். அப்படிதானே? நம்மக்கிட்ட இருக்க பதவியை குறிச்சோ, பொருளை குறிச்சோ, நிறைய செல்வங்களை குறிச்சோ, நம்ம பெற்றோரை குறிச்சோ, நம்ம உடன் பிறந்தவர்களை குறிச்சோ, நம்ம என்ன பண்ணிக்குவோம், ரொம்ப பெருமிதம் பண்ணிக்குவோம். ஆனால் இன்னைக்கு நம்ம உண்மையாக எதில் பெருமிதம் கொள்ளணும் அப்படின்னா, என்ன சூழ்நிலை வந்தாலும் என்னால் சிரிக்க முடியுது, என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் இந்த சூழ்நிலையை நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு என் கூட துணையாளனாம் ஏசப்பா இருக்கிறாங்க. அதில் நான் என்ன பண்ணணுமா, பெருமை கொள்ளணுமா குட்டீஸ்? என் கூட அவர் இருக்காருப்பா, நான் எதுக்கு இதெல்லாம் நினச்சி பயப்படணும்? மற்றவங்க கண்களுக்கு அது வியப்பாக இருக்கும். எப்படி இந்த சூழ்நிலையை இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி இதை கடந்து வர்றாங்க, எப்படி உங்களால் இது முடியுது? அவங்க கண்களுக்கு முன்னாடி என் கூட ஏசப்பா இருக்காங்க. அவர் துணையாளன் என் கூட இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும், நான் எதுக்கு சோர்ந்து போகணுங்கிற பெருமிதம் நம்மக்கிட்ட இருக்கணுமா குட்டீஸ்? ஆனால் உண்மையிலேயே நம்மளுடைய பெருமை பாராட்டுறது எதில் இருக்குது, இல்லை யார் நம்ம கூட இருக்கிறதுனால இருக்குதுன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஓகேவா? உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம என்னைக்காவது ஏசப்பா தான் என் டேடி, ஏசப்பா என்ன என் கூடவே இருக்கிறாங்கன்னு என்னைக்காவது நீங்கள் யார்கிட்டையாவது பெருமையாக சொல்லியிருக்கீங்களா? அதில் சந்தோஷம் இருக்கிறதா யார்கிட்டையாவது காட்டியிருக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாதுல்ல. என்கிட்ட புது பேக் இருக்குது, எங்கள் மம்மி டேடி எனக்கு இது வாங்கி கொடுத்தாங்க, நான் கிளாஸில் லீடராக இருக்கிறேன், நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன். இந்த மாதிரி நம்மளோட பெருமைகளை குறித்தோம், நம்ம சாதனைகளை குறித்தோ, நம்ம கூட இருக்கிற அந்த உலகப்புறமான விஷயங்களை குறித்து நம்ம என்ன பண்ணிக்குவோம், ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவோம். ஆனால் நம்ம கூட ஏசப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம்னா நம்மளோட செயல்பாடுகளும் அதற்கேற்ற மாதிரி தான் நம்ம செய்வோம். அப்படி தானே குட்டீஸ்? ஏசப்பாவுக்கு பிடிக்காத காரியங்கள் செய்தோம் அப்படின்னா நம்மளால் தைரியமாக ஏசப்பா என் கூட இருக்காங்கன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. நமக்குள்ளேயே பயம் வரும். நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், ஏசப்பா நம்ம கூட இருப்பாங்களான்னு என்ன வரும்? நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் வரும். அதான் நம்ம அவருக்கு உகந்த காரியங்கள் பண்ணும்போது, அவருக்காக நம்ம எல்லா விஷயங்களையும் நினைத்து ஒவ்வொரு செயல்கள்லையும் ரொம்ப கான்ஷியஸாக நம்ம இருக்கும்போது நம்ம ரொம்ப தைரியமாக சொல்லலாம், ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க, நான் எதுக்காக சோர்ந்து போகணும், நான் எதுக்காக நான் பயப்படணும்னு. அதை தான் இன்றைக்கி பாருங்களேன், ரோமியர் 8:31 படியாம்,
கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம அப்படி அவர்ல பெருமை கொண்டு சந்தோஷமா இருக்கும்போது மலை போன்ற பிரச்சனைகள் நமக்கு வந்தா கூட அது இருந்த இடமே தெரியாம போயிடும். ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதிரா யாராவது நிக்க முடியுமா? ஏசப்பா எல்லாத்தையும் என்ன பண்ணி விட்டுருவாங்க, கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி அவங்க கிளியர் பண்ணி விட்டுட்டாங்கனாலே நம்ம நடக்கிற பாதை என்ன ஆயிடும், ரொம்ப ஃப்ரீயா ரொம்ப ரிலாக்ஸ்டா ஆயிடும் குட்டீஸ். ஸோ அவர் நம்மளை தோள் மீது தூக்கி சுமந்துட்டு இருக்கிற தகப்பனா இருக்கிறாரு. நம்ம கூடவே இருக்கிறாரு. அவர் மேல பெருமை கொள்றதுல, வைராக்கியம் கொள்றதுல நம்ம ரொம்ப ஆர்வம் எடுக்கணும். வெறும் வார்த்தையால வைராக்கியமா இல்லாம நம்மளோட செயல்கள்லையும் நம்ம ஏசப்பாவின் பேர்ல என்ன பண்ணணும், வைராக்கியமா இருக்கணும். அப்படி நம்ம இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு எதிரா எதுவும் நிக்க முடியாது. எந்த சூழ்நிலையும் நம்மளை பயமுறுத்த முடியாது. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றிப்பா. துன்பங்கள் வந்தாலும் சோர்வுகள் வந்தாலும் துணையாளனா நீங்கள் இருக்கீங்கிற தைரியத்தினால தான் டாடி ஒவ்வொரு கட்டத்தையும் கடந்து வர்றதுக்கு எங்களால் முடிகிறது. உங்களுடைய கரங்களில் இப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலையாக இருக்கட்டும், இனி வாழ்க்கையில் என்னெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணணும்னு இருக்குதோ எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறோம். உமக்கு சித்தமானபடி எங்களை நடத்துங்க. ஆமீன்.